போர்டோ அணுசக்தி மையம் அருகே ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த பகுதி அதிர்ந்திருக்கிறது. ஈரான் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம். முகிலன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானை குறிவைத்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய மையங்கள், குறிப்பாக போர்டோ அணு செறிவூட்டும் மையம். அங்குதான் ஈரானுக்கு சொந்தமான பல அணு ஆயுதங்கள் இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி அந்த பகுதி மீது தாக்குதல் நடத்தியது. தற்போது தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாக அந்த பகுதியில் தாக்குதல் நடப்பதால் அந்த அணு ஆயுத மையத்திற்கு அருகில் ஒரு நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் அது 2.5 ரிக்டர் அளவுகோலில் இருந்ததாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் இதைத் தொடர்ந்து சர்வதேச அணு ஆயுத முகமையானது ஈரானில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அணு நிலையங்களிலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த தாக்குதலில் எந்த அணு ஆராய்ச்சி மையங்களோ அல்லது அணு செறிவூட்டக்கூடிய மையங்களிலோ தாக்குதலில் உள்ளான போதும் அவர்கள் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதனால் அணு கசிவு ஏதும் நடக்கவில்லை என்பதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். மிக முக்கியமாக நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்ரேல் இந்த தாக்குதல் முன்னெடுப்பதற்கான முதல் காரணமே இந்த அணு ஆயுத மையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை அழிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதற்கு அந்த அணு ஆயுத மையங்கள் மீதோ அந்த செறிவூட்டு மையங்கள் மீதோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தகவல் உறுதியாக இருக்கிறது. அதே போல இந்த அணு ஆயுதம், அதாவது ஈரான் பயன்படுத்தக்கூடிய அல்லது ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதங்கள் அனைத்துமே அண்டர் கிரவுண்ட், அதாவது பூமிக்கு அடியில் அவைகளெல்லாம் சேகரிக்கப்பட்டு வைத்திருக்கின்றன. இதனால் அந்த அணு ஆயுதங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.